ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏவுகணைகள் ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிற ஏவுகணைகள் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. கூடவே நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு நாட்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னா மனுஷங்களை அனுப்பி விதவிதமான துப்பாக்கிகளாலையும் பீரங்கி குண்டுகளாலையும் சண்டை போட்ட காலம் போய் ஒரே மிசைல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தாக்கி சண்டை போடுற காலம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் விதவிதமான மிசைல்ஸோட உருவாக்கமும் அதுல பயன்படுத்தப்படுற ஆச்சரியமான தொழில்நுட்பங்களும் தான். அப்படிப்பட்ட மிசைல்ஸை முதல்ல உருவாக்கி அதை போர்லயும் பயன்படுத்தினது ஒரு இந்தியன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அந்த சம்பவத்தை ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க. ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் பெருகின காலத்துல ஒரு தடவை திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்கள் கூட போரிடறதுக்கு நேரம் வந்துச்சு. எதிர்க்க பார்த்தா ஆங்கிலேயர்களுடைய படை நாங்க தான் ஜெயிப்போம்னு ஆணவத்தோடையும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கோடையும் நின்னுட்டு இருந்தது. அந்த நேரத்துல திப்பு சுல்தான் செஞ்ச ஒரு செயல் தான் இன்னைக்கு உலகமே மிசைல்ஸை பயன்படுத்துறதுக்கு காரணமாவே அமைஞ்சது. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, துப்பாக்கிக்கு பயன்படுத்துற வெடிமருந்துகள்ல ஒரு ராக்கெட்டை செஞ்சு ஈட்டி முனையிலையும் மூங்கில் குச்சியிலையும் கட்டி அதை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பயன்படுத்திருக்காரு. இந்த ராக்கெட்டுகள் எல்லாமே படுவேகத்துல பறந்து போய் ஆணவத்துல இருந்த ஆங்கிலேயர்களுடைய படையை தும்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த ராக்கெட்டை இன்னும் நவீனமயமாக்கி தான் நம்ம இப்ப மிசைல்ஸாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை நம்ப மறந்திருந்தாலும் அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா மறக்கல. என்னன்னா, நாசாவுடைய ஒரு லேப்ல திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த ஏவுகணைகளை எல்லாம் பயன்படுத்துற மாதிரி ஒரு புகைப்படத்தை வச்சிருக்காங்க. விண்வெளி ஆராய்ச்சி பயிற்சிக்காக சில வருஷங்கள் நாசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அப்துல் கலாம் கூட இந்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாராம். இந்தியர்கள் தன்னோட புகழை இந்த அளவுக்கு பரப்புனதை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம நாட்டையும் உலக அளவுல தலைநிமிர வைக்கலாங்கிற நம்பிக்கை அப்பதான் அப்துல் கலாம்கே வந்துச்சான். அதே நம்பிக்கையோட சில வருஷங்கள் ட்ரைனிங்கையும் முடிச்சு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து பல ஏவுகணைகளை கண்டுபிடிச்சு நினைச்ச மாதிரியே இந்தியாவை தலைநிமிர வச்சுட்டாரு ஏபிஜே அப்துல் கலாம். கடைசியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஏவுகணைன்னு வந்துட்டா இந்த ரெண்டு இந்தியர்களையும் மறந்துடவே கூடாது. முதல்ல ஏவுகணையை கண்டுபிடிச்ச திப்பு சுல்தான், இரண்டாவதா ஏவுகணைனா இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து ஏவுகணை நாயகன்னு பேர் வாங்கின டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கடைசியா திப்பு சுல்தானுடைய இந்த கதையும் அதை பார்த்து வியந்த அப்துல் கலாமுடைய கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. கூடவே நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.